மேக்ஸ்னா கஷ்டமா இருக்கா? ஸ்கூல்ல கஷ்டமா தெரிற சம்மா கூட ஈஸியா பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஜாஸ்மின் ஹியர். 9th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.5ல ஃபர்ஸ்ட் சம். யூசிங் த adjacent வென் டயக்ராம் ஃபைண்ட் த ஃபாலோயிங் செட்ஸ். பக்கத்துல ஒரு வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுல 7 சப்டிவிஷன் கொஸ்டினும் கொடுத்துருக்காங்க. இந்த வென் டயக்ராமை யூஸ் பண்ணி இந்த 7 சப்டிவிஷன் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நாம இந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சரை சால்வ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் a மைனஸ் பி. இது ஏ சர்க்கிள், இது பி சர்க்கிள். இப்போ மைனஸ்க்கு அப்புறம் பி இருக்கிறதுனால இந்த பி சர்க்கிளை அப்படியே மறைச்சிடலாம். இப்போ ஏ சர்க்கிளில் இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்து எழுதணும். 4 6 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பி மைனஸ் சி. இப்போ மைனஸ்க்கு அப்புறம் சி இருக்குது. இப்போ என்ன செய்யலாம்னா இந்த சிங்கிற இந்த சர்க்கிளை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ பி சர்க்கிளில் இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும். -1 5 7. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இதுக்கு ரெண்டுத்தையும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஏ டேஷ் தனியாகவும் பி டேஷ் தனியாகவும். இந்த ஏ டேஷ் அப்படின்னா இந்த ஏ சர்க்கிள்குள்ள இருக்கிறத தவிர்த்து மீதி எல்லாத்தையும் நம்ம எழுதணும். இப்போ பாருங்க, நான் ஏங்கிற சர்க்கிளை ஃபுல்லாக கவர் பண்ணி மறைச்சிட்டேன். இப்போ இந்த ஏயை தவிர்த்து மீதி உள்ள எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? 5 7 8 0 -3 2 1 இதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். எழுதிக்குவோம். 5 7 8 0 -3 2 1. ஏ டேஷ்னா என்னது? இந்த ஏ சர்க்கிளை தவிர்த்து இந்த பாக்ஸ்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த பி டேஷை கண்டுபிடிப்போம். இதுவும் அது போல தான். இப்போ இந்த பி டேஷை நான் மறைச்சிட்டேன். இப்போ மீதி உள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் எடுத்து எழுதணும். நம்ம 4 6 3 0 -3 2 1 எடுத்து எழுதிக்குவோம். 4 6 3 0 -3 2 1. இனி இந்த ஏ டேஷ் யூனியன் பி டேஷை கண்டுபிடிப்போம். இப்போ இது யூனியன் அப்படின்னு இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். ரிப்பீட்டடா வர எலமெண்ட்ஸை மட்டும் எழுதக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? 5 7 8 0 -3 2 1. இப்போ இந்த செட்டில் உள்ளதை செக் பண்ணி எழுதிக்கலாம். 4 அந்த செட்டில் இல்லை, அதனால இதை எழுதியாச்சு. 6 அதில் இல்லை, அதையும் எழுதிக்கலாம். அப்புறம் இந்த 3. ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். இதுக்கு தனியாக ஏ டேஷ் பி டேஷ் தனியாக கண்டுபிடிக்க தேவையில்லை. ஆல்ரெடி தேர்ட் சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சிருக்கோம், அதையே யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துலேயும் காமனாக உள்ளதை எடுத்து எழுதணும். இந்த ரெண்டுத்துலேயும் காமனாக உள்ளது எதுன்னு பாருங்க. 0 இந்த -3 2 1. 0 இந்த -3 2 1. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன் கொஸ்டின் பி யூனியன் சி ஹோல் டேஷ். இப்படி இருந்தாவே பிராக்கெட்ல உள்ளதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். பி யூனியன் சி ஈக்குவல் டு பி யூனியன் சினா இப்போ பி சர்க்கிளையும் சி சர்க்கிளையும் சேர்த்து எழுதணும். இப்போ பாருங்க, இந்த பி சர்க்கிளையும் சி சர்க்கிளையும் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்ட்டு -1 -2 5 7 8 3 0 -3 எடுத்து எழுதிக்குவோம். -1 -2 5 7 8 3 0 -3. இனி பி யூனியன் சி ஹோல்டாஸை பார்ப்போம். பி யூனியன் சி ஹோல்டாஸ் அப்படின்னா இந்த பி யூனியன் சியை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். இப்போ என்னென்னலாம் வரும்? 4 6 1 2.
Next, sixth subdivision question, A minus B union C. இப்போ இந்த B union C ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். இப்போ ஏலேருந்து B union Cயை மைனஸ் பண்ணணும். நான் இந்த B சர்க்கிளையும் C சர்க்கிளையும் மூடிடுறேன். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 4, 6. எடுத்து எழுதிக்குவோம். 4, 6. நெக்ஸ்ட், செவன்த் சப்டிவிஷன், A minus B intersection C. இப்போ இந்த பிராக்கெட்ல உள்ளதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணணும். B intersection C எடுத்து எழுதிக்குவோம். இப்போ இந்த B சர்க்கிள் C சர்க்கிள் இந்த ரெண்டு சர்க்கிள்லையும் காமனா இருக்கிற எலிமெண்ட்ஸை எடுத்து எழுதிக்குவோம். இப்போ பாருங்க, இந்த Bக்கும் Cக்கும் காமனா இந்த ஓவர்லாப்பான இடம் இருக்கு பாருங்க, அதுல என்ன எலிமெண்ட் இருக்குது? -2, 8. இப்போ எடுத்து எழுதிக்குவோம். -2, 8. இப்போ A minus B intersection C. இந்த A சர்க்கிள்லேருந்து இந்த இன்டர்செக்ட் ஆன இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் மறைச்சிக்கிறோம். இப்போ பாருங்க, பேலன்ஸ் என்னன்னு இருக்குது? 4, 6, 3, -1. எடுத்து எழுதிக்குவோம். 4, 6, 3, -1. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். செகண்ட் சம், if k equal to set of all a, b, d, e, f, l equal to b, c, d, g and m equal to a, b, c, d, h, then find the following. இதில் 4 சப்டிவிஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அண்ட் வெரிஃபை டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்ப்போம். K யூனியன் L இன்டர்செக்ஷன் M. போன எக்ஸசைஸ்லலாம் யூனியன் இன்டர்செக்ஷன் இதெல்லாம் வச்சு சம்மெல்லாம் போட்டு பழகியிருப்பீங்க. அதனால் ஸோ சிம்பிள். இந்த கொஸ்டினில் வந்து ப்ராக்கெட்டில் உள்ளதை தான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். L இன்டர்செக்ஷன் M ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் போட்டுக்குவோம். இந்த L செட்டை அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். B, C, D, Z. நெக்ஸ்ட் இந்த இன்டர்செக்ஷனை போட்டுக்கலாம். அடுத்தது இந்த M செட்டு A, B, C, D, H. இப்போது இந்த ரெண்டுத்துக்கும் காமனான உள்ள எலமெண்ட்டை எடுத்து எழுதணும். இப்போது இந்த ரெண்டுத்துக்கும் காமனான எலமெண்ட் இந்த B, அடுத்தது இந்த C, அடுத்தது இந்த D. இப்போ எடுத்து எழுதிக்குவோம். B, C, D. ஓகே, அடுத்ததாக இந்த மொத்தமாக எடுத்து எழுதிக்குவோம். K யூனியன் L இன்டர்செக்ஷன் M. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ இந்த K செட்டில் உள்ள அந்த எலமெண்ட்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். இந்த யூனியனை போட்டுக்கலாம். அடுத்தது இந்த L இன்டர்செக்ஷன் M, இது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதையும் எடுத்து எழுதிக்குவோம். இப்போது இந்த ரெண்டுத்துக்கும் யூனியன் என்ன, ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எழுதணும். சரி, எழுதலாம். ஒன் கண்டிஷன், திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு செட்டில் உள்ள அத்தனையும் எடுத்து எழுதிடுவோம். A, B, D, E, F. இப்போது ரெண்டாவது இந்த செட்டில் உள்ளதை செக் பண்ணி எழுதிக்கலாம். B ஆல்ரெடி எழுதியாச்சு, வேண்டாம். C எழுதலை, எழுதிக்குவோம். அடுத்தது D, அதுவும் வேண்டாம், எழுதிட்டோம். செட் ப்ராக்கெட் போட்டுடுங்க. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் போவோம். K இன்டர்செக்ஷன் L யூனியன் M. இப்போது இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதுக்கு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். L யூனியன் M. இந்த L செட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். B, C, D, G யூனியன் இந்த M செட்டை அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். A, B, C, D, H. இப்போது யூனியன் சொல்லினதுனால இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிக்குவோம். ரிப்பீட்டடாக எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு எல்லுங்கிற செட்டை அப்படியே எடுத்து எழுதிடுவோம். அடுத்ததாக இந்த M செட்டில் உள்ளதை வந்து செக் பண்ணி எழுதிக்குவோம். இப்போது இந்த ஃபஸ்ட்டு ரோ செட்டை வந்து அப்படி எழுதுகிறேன். B, C,
டி ஜி. அடுத்தது இந்த செட்டை வந்து செக் பண்ணி எழுத போகிறேன். ஏ எழுதிக்கிறேன். அடுத்தது பி ஆல்ரெடி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது, ஹெச் இல்லை, அதனால் அதை எழுதிக்கலாம். அடுத்தது இந்த கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம் ஈக்குவல் டு, இப்போது இந்த கே செட்டில் உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். ஏ பி டி இ எஃப் இன்டர்செக்ஷன். அடுத்தது இந்த எல் யூனியன் எம் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் இருக்குது, அதை அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். இப்போது இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு செட்லேயும் சேமாக இருக்கிற எலிமெண்ட்ஸை எடுத்து எழுதுவோம். இப்போது ரெண்டுத்துலேயும் சேமாக ஏ, அடுத்தது இந்த பி, அடுத்தது டி, இ இல்லை, எஃப் இல்லை, அவ்வளோதான். எடுத்து எழுதிக்கங்க ஏ பி டி. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம். இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஒவ்வொரு ப்ராக்கெட்டையும் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்குவோம், அப்புறம் ரெண்டுத்தையும் இன்டர்செக்ஷன் பண்ணணும். இப்போ போடுவோமா? கே யூனியன் எல். இப்போது கே செட் அப்படியே எழுதிக்குவோம். ஏ பி டி இ எஃப் யூனியன் போட்டுக்கலாம். அடுத்தது எல் செட் அப்படியே எடுத்து எழுதுவோம். பி சி டி ஜி. இப்போது இது ரெண்டு செட்டுக்கும் யூனியன் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த முதல் செட்டில் உள்ளது அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். ஏ பி டி இ எஃப். அடுத்தது இந்த செட்டில் உள்ளதை செக் பண்ணி எழுதிக்கலாம். பி ஆல்ரெடி எழுதிட்டோம், வேண்டாம். இந்த சி எழுதிக்குவோம், கமா சி. அடுத்தது டி எழுதியாச்சு, அதனால் வேண்டாம். இந்த ஜி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கே யூனியன் எம், அதை கண்டுபிடிக்கலாம். இப்போது கேயோட செட்டு வந்து அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். ஏ பி டி இ எஃப். அடுத்தது இந்த எம் செட்டில் உள்ள அத்தனையும் எடுத்து எழுதிக்குவோம். ஏ பி சி டி ஹெச். இப்போது இந்த ரெண்டுத்துக்கும் யூனியன் கண்டுபிடிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு செட்டில் உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். இப்போது செகண்ட் செட்டில் உள்ளதை செக் பண்ணிக்குவோம். சி இல்லை, போட்டுக்கிறோம். அடுத்தது இந்த ஹெச் இல்லை, போட்டுக்கிறோம். இப்போது இந்த கே யூனியன் எல்லை வந்து ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போது கே யூனியன் எம்மும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போது இந்த ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். எடுத்து எழுதிக்குவோம் இந்த கொஸ்டினை. கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம் ஈக்குவல் டு, இதோட வேல்யூ எடுத்து எழுதிக்குவோம். ஏ பி டி இ எஃப் சி ஜி. கொஸ்டினில் இன்டர்செக்ஷன் இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கலாம். அடுத்ததாக இந்த கே யூனியன் எம்மோட வேல்யூவும் எடுத்து எழுதிக்குவோம். ஏ பி டி இ எஃப் சி ஹெச். இப்போது இந்த ரெண்டு செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிப்போம். இன்டர்செக்ஷன்னா சேமான உள்ள எலமெண்ட்ஸை எடுத்து எழுதுறது. இப்போ செக் பண்ணலாமா? இந்த ஏ இருக்குது, எடுத்துக்குவோம். இதுலேயும் பி, இதுலேயும் பி, இதுலேயும் டி, இதுலேயும் டி, இதுலேயும் இ, எஃப் எஃப், சி, இதுலேயும் சி. இப்போது ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். ஏ பி டி இ எஃப் சி. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்ப்போம். கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர்செக்ஷன் எம். இப்போது அதே சம் போல தான், ஆனால் இதுக்கு யூனியன் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போது ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் உள்ளதை எடுத்து போடுவோம். கே இன்டர்செக்ஷன் எல் ஈக்குவல் டு, இந்த கேயோட செட்டில் உள்ளதை அப்படியே எடுத்து எழுதுவோம். ஏ பி டி இ எஃப் இன்டர்செக்ஷன் இந்த எல் செட்டில் உள்ளது அப்படியே போடுவோம். பி சி டி ஜி. இந்த ரெண்டு செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கலாம். இதுலேயும் பி, இதுலேயும் பி. அடுத்தது இதில் டி, இதில் டி. அவ்வளோதான். ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம். பி கமா டி. அடுத்தது கே இன்டர்செக்ஷன் எம்.
இப்போ கே செட் அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். ஏ பி டி இ எஃப். அடுத்தது இந்த எம் செட்டை எடுத்து எழுதிக்குவோம். ஏ பி சி டி ஹெச். இப்போது இந்த ரெண்டு செட்டுக்கும் இடையில இன்டர்செக்ஷன் இருக்கிறதுனால இதை இன்டர்செக்ஷன் பண்ணுவோம். ரெண்டுத்துலேயும் காமனான எலமெண்ட்டை எடுத்து எழுதணும். பாருங்கள், இதுலேயும் ஏ, இதுலேயும் ஏ, பி பி, இதுலேயும் டி, இதுலேயும் டி, மற்றது இல்லை. சரி, ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம். ஏ பி டி. இப்போது இந்த ரெண்டுத்துக்கும் யூனியன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கே இன்டர்செக்ஷன் எல்லில் என்ன கண்டுபிடிச்சோம்? பி டி எழுதிக்குவோம். பி கமா டி. நெக்ஸ்ட்டு இந்த கே இன்டர்செக்ஷன் எம், இதில் கண்டுபிடிச்ச ஆன்சர் என்னது? ஏ பி டி. இப்போது இந்த ரெண்டு செட்டுக்கும் யூனியன் பார்க்கணும். யூனியன்னா நம்ம ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு செட்டில் உள்ளதை அப்படியே எழுதிடுங்க. அப்புறம் இந்த செகண்ட் செட்டில் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் செக் பண்ணி எழுதுங்க. ஏ மீதி எல்லாம் ஆல்ரெடி எழுதியிருக்குது. இப்போது நம்ம 4 சப்டிவிஷன் கொஸ்டினும் சால்வ் பண்ணிட்டோம். ஃபைனலாக கொஸ்டினில் வெரிஃபை டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதை எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னா, இப்போது நம்மளோட ஆன்சரை பாருங்கள். இந்த கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம்மோட ஆன்சர் வந்து ஏ பி டி இ எஃப் சி அப்படின்னு இருக்குது. இப்போது இந்த தேர்ட் கொஸ்டின் இருக்குது பாருங்கள், கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம், இதோட ஆன்சரை பாருங்கள், ஏ பி டி இ எஃப் சி. சேமாக வந்து இருக்குது. இப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம். டிவிஷன் 1 ஈக்குவல் டு சப்டிவிஷன் 3 அப்படின்னு போட்டுட்டு கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம் ஈக்குவல் டு கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம். ஸோ இது ரெண்டுத்துமே ஈக்குவல். ஓகேங்களா? இப்போது செகண்ட் கொஸ்டினை பார்ப்போம். கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம், செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் வந்து ஏபிடி. இப்போது இந்த ஃபோர்த் சப்டிவிஷனை பாருங்கள், இதுலேயும் பிடிஏ சேமாக தான் வந்திருக்கு. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் ஈக்குவல் டு fourth subdivision K intersection L union M equal to K intersection L union K intersection M. இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் சம். இந்த சம்மில் 3 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வெரிஃபை ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏபி ரெண்டு செட்டும் வந்து செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது, சி வந்து ரோஸ்டர் ஃபார்மில் இருக்குது. இந்த ஏபியை வந்து செட் பில்டர் ஃபார்ம்லேருந்து ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றிக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த ஏ செட்டை மாற்றுவோம். சொல்யூஷன் எழுதிக்கோங்க. ஏ ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட் அப்படின்னு இருக்குது. இசட்னு இப்படி சிம்பிள் இருந்துச்சுன்னா அது இன்டீஜர். இன்டீஜர்னா நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ் ரெண்டுமே இருக்கும். அடுத்ததாக ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. -2 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. இங்கே லெஸ் தெனுக்கு கீழே லைன் இல்லாததுனால நம்ம வந்து இந்த 2 எடுத்துக்கக்கூடாது. 2க்கு பிஃபோராக உள்ள நம்பரை எடுத்துக்கணும். -1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அடுத்தது இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே வந்து நம்ம 4ஐ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? -1 0 1 2 3 4. நெக்ஸ்ட் இந்த பி செட்டை பார்ப்போம். எக்ஸ் such that x belongs to w. wனா ஹோல் நம்பர். அப்போது எடுத்து எழுதிக்கலாம் பி செட்டை. பி ஈக்குவல் டு ஹோல் நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து. அப்போது 0. இங்கே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. அப்போது 5 வரைக்கும் உள்ளதை எடுத்துக்கணும். 5ஐயும் எடுத்துக்கணும். 1 2 3 4 5. நெக்ஸ்ட் சி. இந்த சி செட்டை அப்படியே கொஸ்டின் உள்ளது அப்படியே எடுத்து எழுதிடுவோம். -4 -1 0 2 3 4. இந்த ஏபிசி இந்த 3 செட்டையும் எடுத்து எழுதிக்கிட்டாச்சு. அடுத்ததா இந்த இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து எல்ஹெச்எஸ், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து இது ஆர்ஹெச்எஸ். இந்த எல்ஹெச்எஸ்ஸை ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இதெல்லாம் எழுதிட்டேன். இதை ஒவ்வொன்றையும் இப்போ எழுதிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு டைம் ஆகும் அப்படின்ட்டு.
எல்ஹெச்எஸ்ல ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படி இருக்குது. இப்போது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத தான் ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணும். பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு இந்த பிக்கு பதிலாக இந்த பி செட்டில் உள்ளது அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். அடுத்தது கொஸ்டினில் இன்டர்செக்ஷன் இருக்குது, அதனால் இன்டர்செக்ஷனை போட்டுக்கிட்டேன். அடுத்தது இந்த சி செட்டில் உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இந்த ரெண்டு செட்டுக்கும் இடையில இன்டர்செக்ஷன் இருக்குது. இப்படி இன்டர்செக்ஷன் இருந்தாலே சேமான எலிமெண்ட்டை எடுத்து எழுதணும்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த ரெண்டு செட்லேயும் 0 வந்து சேமாக இருக்குது. அடுத்தது இந்த 2, இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2. அடுத்ததாக இந்த 3, இந்த 3, இதுலேயும் 3, இதுலேயும் 4, இதுலேயும் 4. 0, 2, 3, 4. நெக்ஸ்ட் இந்த மொத்தத்தையும் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. இந்த ஏக்கு பதிலாக இந்த ஏ செட்டில் உள்ள இந்த எலமெண்ட்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். -1, 0, 1, 2, 3, 4. அடுத்ததாக இந்த பி இன்டர்செக்ஷன் சி. ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை எடுத்து எழுதிக்குவோம். 0, 2, 3, 4. சாரி, இந்த யூனியனை விட்டுடுச்சு, யூனியனை போடுவோம். இப்படி ரெண்டு செட்டுக்கு இடையில யூனியன் இருந்துச்சுன்னா ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுதணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு செட்டை நான் எழுதிக்கிறேன். -1, 0, 1, 2, 3, 4. இப்போது இந்த செட்டில் உள்ளதை செக் பண்ணி எழுதிக்கணும். இந்த 0 ஆல்ரெடி எழுதியாச்சு, 2 எழுதியாச்சு, 3 எழுதியாச்சு, 4 எழுதியாச்சு. தட்ஸ் ஆல். இதை நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்குவோம். அடுத்ததாக ஆர்ஹெச்எஸ் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. இதை ஆல்ரெடி நான் எடுத்து எழுதிட்டேன். இப்போது இந்த ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் உள்ளதை சால்வ் பண்ணுவோம். ஏ யூனியன் பி. இப்போது ஏக்கு பதிலாக இந்த ஏ செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். அடுத்தது கொஸ்டினில் யூனியன் இருக்குது, யூனியன் போட்டாச்சு. அடுத்தது பி செட்டில் உள்ள இந்த எலமெண்ட்டையும் எடுத்து எழுதிக்கிட்டேன். இந்த ரெண்டு செட்டையும் இப்போ சேர்த்து எழுதலாம். ஃபஸ்ட்டு இந்த பின்னாடி உள்ள செட்டை எடுத்து எழுதிடுவோம். -1, 0, 1, 2, 3, 4. இந்த செட்டை வந்து செக் பண்ணி எழுதுவோம். 0 ஆல்ரெடி எழுதியாச்சு, 1 எழுதியாச்சு, 2 எழுதியாச்சு, 3, 4 எல்லாம் எழுதியாச்சு. 5 எழுதலை, அப்போது 5 எழுதிக்குவோம். அடுத்ததாக இந்த ஏ யூனியன் சியை சால்வ் பண்ணுவோம். ஆல்ரெடி நான் எடுத்து எழுதிட்டேன். இந்த ஏக்கு பதிலாக இந்த ஏ செட்டில் உள்ளதை எடுத்து எழுதியிருக்கிறேன். யூனியனுக்கு யூனியன் போட்டுட்டேன். அடுத்தது இந்த சிக்கு பதிலாக இந்த சி செட்டில் உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இப்போது இந்த ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுதணும். யூனியன் தான் சேர்த்து எழுதணும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு செட்டில் உள்ளதை அப்படியே எழுதிக்கலாம். -1, 0, 1, 2, 3, 4. இப்போது இந்த செட்டில் உள்ளதை செக் பண்ணி எழுதிக்கலாம். இப்போது இதில் -4 இல்லை போட்டுக்கலாம். -1 இருக்குது, 0 இருக்குது, 2, 3, 4 எல்லாமே இருக்குது. தட்ஸ் ஆல். ஓகே, இப்போது இந்த மொத்தத்தையும் சால்வ் பண்ணணும். நான் கொஸ்டின் ஆல்ரெடி எடுத்து எழுதிட்டேன். இந்த ஏ யூனியன் பிக்கு வந்து ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கிற அந்த ஆன்சரை போட்டாச்சு, இன்டர்செக்ஷன். இந்த ஏ யூனியன் சிக்கு இப்போ சால்வ் பண்ணின இந்த ஆன்சரை எடுத்து எழுதிட்டேன். இந்த ரெண்டு செட்டுக்கும் இடையில இன்டர்செக்ஷன் இருக்கிறதுனால இந்த ரெண்டு செட்டுக்கும் காமனான எலமெண்ட்டை நம்ம எடுத்து எழுதணும். ஓகேங்களா? இப்போது இதுலேயும் -1 இருக்குது. அடுத்தது ரெண்டுத்துலேயும் 0. அடுத்தது ரெண்டுத்துலேயும் 1, 2, அது போல் இந்த 3, இதுலேயும் 3, இங்கேயும் 4, அங்கேயும் 4. அவ்வளோதான். இப்போ எடுத்து எழுதிக்குவோம். -1, 0, 1, 2, 3, 4. இது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் ஈக்குவேஷனை பாருங்கள். இதோட வேல்யூ ரெண்டுமே சேமாக இருக்காண்டு சேமாக இருக்குது. -1, 0, 1, 2, 3, 4 ரெண்டுத்துலேயும் ஒரே ஆன்சர் இருக்குது. ஃப்ரம் equation 1 and 2 LHS equal to RHS. ஏன்னா ரெண்டோட ஆன்சரும் சேமாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. இப்போது கொஸ்டினில் நம்ம எதை வெரிஃபை பண்ணி சொல்லியிருந்தாங்க? ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. இதை வெரிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போது வெரிஃபை பண்ணணும், ஈக்குவலாக இருக்குது. அப்போ எப்படி எழுதணும்? ஹென்ஸ் வெரிஃபைடு. That's all. Next, fourth sum. Verify A union B intersection C equal to A union B intersection A union C using Venn diagram.
இதுக்கு வென் டயக்ராம் வரைய சொல்லியிருக்காங்க. நான் இதுக்கு தேவையான டயக்ராம்ஸை வரைஞ்சி வச்சுட்டேன். ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்ஹெச்எஸ், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ஆல்ஹெச்எஸ். ஃபர்ஸ்ட் நம்ம எல்ஹெச்எஸ்ஸை போடலாம். எல்ஹெச்எஸ்ல ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி இருக்குது. இப்போ இந்த பிராக்கெட்ல உள்ள பி இன்டர்செக்ஷன் சி இதை எடுத்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ இந்த சர்க்கிளுக்கெல்லாம் நேம் போட்டுக்கலாம். ஏ பி சி. இப்போ கொஸ்டின்ல வந்து பி இன்டர்செக்ஷன் சி இருக்கு. அப்போ இந்த பி சர்க்கிள், இந்த சி சர்க்கிள் இது ரெண்டும் சேர்ற இடம் பாருங்க, இதுதான் இன்டர்செக்ட் ஆகுது. இந்த ஓவர்லாப் ஆயிருக்கு பாருங்க, இந்த இடத்த தான் நம்ம ஷேர் பண்ணணும். நீங்க பென்சில்ல ஷேர் பண்ணுங்க, நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ரெட்டிங்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது பி சர்க்கிள், இது சி சர்க்கிள், இது ரெண்டும் ஓவர்லாப் ஆகிற இடம். இந்த இடம் தான் வந்து பி இன்டர்செக்ஷன் சி. நெக்ஸ்ட் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ இந்த மொத்தத்தையும் நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சின்னு எடுத்து எழுதிக்கங்க. அடுத்ததா இதுக்கெல்லாம் நான் நேம் பண்ணிக்கிறேன் ஏ பி சி. இப்போ கொஸ்டின்ல வந்து ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி, அப்படின்னா பி இன்டர்செக்ஷன் சி ஆல்ரெடி போட்டுட்டோம். அது கூட இந்த ஏயை வந்து இந்த ஏ சர்க்கிளில் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லை? இந்த ஏ சர்க்கிளில் இந்த பி இன்டர்செக்ஷன் சி ஆல்ரெடி போட்டதை இப்போ ஜாயின் பண்ணுறோம். இந்த ஏ சர்க்கிளை ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது பி இன்டர்செக்ஷன் சி ட்ரா பண்ணியாச்சு. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்ததா இந்த ஆர்ஹெச்எஸ். இந்த கொஸ்டினை அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கிட்டேன். இந்த பிராக்கெட்ல உள்ள ஏ யூனியன் பி இதை ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நேம் கொடுத்துக்குவோம் ஏபிசி. அடுத்ததா இந்த ஏ யூனியன் சியை இங்கே எழுதிக்குவோம். அடுத்ததா இந்த மொத்த ஈக்குவேஷனையும் எடுத்து எழுதிடுவோம். ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. இந்த சர்க்கிளுக்கெல்லாம் நேம் கொடுத்துருவோம் ஏபிசி ஏபிசி. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து ஏ யூனியன் பி இருக்கு. அப்படின்னா இந்த ஏ சர்க்கிளையும் இந்த பி சர்க்கிளையும் சேர்த்து ட்ரா பண்ணணும். கவனமா நீட்டா ட்ரா பண்ணுங்க. இப்போ ஏ சர்க்கிள் பி சர்க்கிள் ரெண்டுத்தையுமே ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஏ யூனியன் சி. இப்போ இதுல இந்த ஏ சர்க்கிளையும் இந்த சி சர்க்கிளையும் சேர்த்து ட்ரா பண்ணணும். இப்போ பண்ணுவோமா? டயக்ராம்ல ட்ரா பண்ணும் போது நீட்டா பர்ஃபெக்டா சிலும்பல் எதுவுமே இல்லாம அழகா பண்ணுங்க. இது மாதிரி ஏ சர்க்கிள் பி சர்க்கிள் ரெண்டுத்துலேயும் இதே மாதிரி செட் பண்ணணும். அடுத்ததா ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. இப்படி நடுவில் வந்து இன்டர்செக்ஷன் அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்கள் இந்த ரெண்டுத்துக்குமே பொதுவானது அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த ஏ யூனியன் பியில் ஷேர் பண்ணதுலேயும் இந்த ஏ யூனியன் சியில் ஷேர் பண்ணதையும் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது பாருங்கள், அதை எடுத்து இங்கே ஷேர் பண்ணணும். இங்கே ஏ சர்க்கிளில் ஷேர் பண்ணியிருக்கோம், அதுபோல் இங்கேயும் ஏ சர்க்கிள்லேயே ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ இதுலேயும் கண்டிப்பாக ஏ சர்க்கிளில் ஷேர் பண்ணணும். அடுத்ததா இந்த சி சர்க்கிளில் ஷேர் பண்ணல, இந்த இதில் வந்து சி சர்க்கிளில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ரெண்டு இதுலேயுமே காமனாக பியும் சியும் ஓவர்லாப் ஆகிற இந்த இடத்துல மட்டும் ஷேட் ஆகிருக்குது. அப்புறம் இந்த பி சர்க்கிளை பாருங்கள், ஷேட் ஆகலை. இந்த பி சர்க்கிளில் ஷேட் ஆகிருக்கு. இந்த ரெண்டு இதுலேயுமே இந்த பிஎன்சி கனெக்ட் ஆகிற இந்த ஓவர்லாப் ஆகிற இந்த இடத்துல மட்டும்தான் ஷேட் ஆகிருக்கு. அப்போது இந்த இதில் நம்ம இங்கே மட்டும் தான் ஷேட் பண்ணணும். இந்த ஏ சர்க்கிள் அடுத்ததாக இந்த சியும் பியும் ஓவர்லாப் ஆகிற இந்த ஏரியாவையும் நம்ம ஷேட் பண்ணணும். இது நாம் கரெக்டாக போட்டிருக்கோமா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எல்ஹெச்எஸில் நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிச்சு பாருங்க, அந்த ஆன்சரும் இதுவும் நமக்கு சேமாக இருக்கணும். இந்த ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா நம்ம போட்ட ஆன்சர் கரெக்ட். இதை நான் செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிட்டேன். கொஸ்டினில் வெரிஃபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம ட்ரா பண்ணியிருக்க இது ரெண்டு வென் டயக்ராமும் சேமாக இருக்குது. அதனால் from equation 1 and 2 LHS equal to RHS. A union B intersection C equal to A union B
இன்டர்செக்ஷன் A யூனியன் C. இப்போது இந்த சம் வெரிஃபை சம்முங்கிறதுனால நம்ம ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு எடுத்து எழுதிடுவோம். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம். இஃப் A equal to set of all B, C, E, G, H, B equal to set of all A, C, D, G, I and C equal to A, D, E, G, H, then show that A minus B intersection C equal to A minus B union A minus C. இந்த சம்மில் ஒரு 3 செட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 3 செட்ஸை கொடுத்துட்டு இதை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் ஈக்குவல் தான் அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ணி சொல்லணும். இப்போ சொல்யூஷன் எழுதிக்குவோம். இப்போது ஏபிசி இந்த 3 செட்டையும் கொஸ்டினில் உள்ளது அப்படி நான் எழுதிட்டேன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து எல்ஹெச்எஸ், இது வந்து ஆர்ஹெச்எஸ். இப்போது இந்த எல்ஹெச்எஸ்ஸை வந்து நான் சால்வ் பண்ண போகிறேன். நான் இந்த எல்ஹெச்எஸ்ஸை எடுத்து எழுதிட்டேன். ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற இதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். இந்த பி இன்டர்செக்ஷன் சியை வந்து எடுத்து எழுதிட்டேன். இந்த பிக்கு பதிலாக கொஸ்டினில் கொடுத்துருக்க பி செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது இந்த இன்டர்செக்ஷனை போட்டுட்டேன். அடுத்ததாக இந்த சி. இந்த சிக்கு பதிலாக இந்த கொஸ்டினில் சி செட்டில் கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறேன். இந்த 2 செட்டுக்கும் இடையில இன்டர்செக்ஷன் இருக்குது. அப்படின்னா இந்த 2 செட்லேயும் காமனான எலமெண்ட் எடுத்து நம்ம எழுதணும். இந்த 2 செட்டுலேயும் காமனான எலமெண்ட் வந்து இதுலேயும் ஏ, இதுலேயும் ஏ. அடுத்தது இந்த டி, இதுலேயும் டி. அடுத்தது இந்த ஜி, இந்த இதுலேயும் ஜி இருக்குது. அப்போது இந்த மார்க் பண்ணதை எடுத்து எழுதிக்குவோம். ஏ டி ஜி. அடுத்ததாக இந்த ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி, இந்த மொத்தத்தையும் இங்கே எடுத்து எழுதியாச்சு. இந்த ஏக்கு பதிலாக இந்த கொஸ்டினில் ஏ செட்டில் கொடுத்துருக்கதை எழுதிட்டேன். அடுத்தது இந்த பி இன்டர்செக்ஷன் சி, அதுக்கு நம்ம இப்போ கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற இந்த ஆன்சரை எடுத்து எழுதியாச்சு. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் மைனஸ் இருக்குது, அதை எடுத்து போட்டுட்டேன். இனி இந்த 2 செட்டையும் எப்படி நம்ம மைனஸ் பண்ணணும்னா இந்த 2 செட்டுலேயும் சேமாக இருக்க எலமெண்ட்ஸை நம்ம அடிச்சிடணும். இப்போது இந்த 2த்துலேயும் பி இல்லை, சி இல்லை, அடுத்தது இந்த ஜி இருக்குது. அப்போது இந்த 2 ஜியையும் அடிச்சிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் செட்டில் இந்த அடித்தது போக மீதி இருக்கு பாருங்க, அந்த பேலன்ஸ் உள்ளது எடுத்து எழுதணும். பி சி இ ஹெச். இதை இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்குவோம். அடுத்தது ஆர்ஹெச்எஸ். இப்போது ஆர்ஹெச்எஸில் ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி. இப்போது இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். ஏ மைனஸ் பி. இப்போது இந்த ஏக்கு பதிலாக ஏ செட்டில் உள்ளது எடுத்து எழுதிட்டேன். இந்த மைனஸை போட்டாச்சு. அடுத்தது இந்த பி செட்டில் உள்ளது எடுத்து எழுதியாச்சு. இந்த 2 செட்டுலேயும் காமனான உள்ள எலிமெண்ட்ஸ் அடிச்சுட்டு இந்த முன்னாடி செட்டில் உள்ளதை எடுத்து எழுதிடணும். இந்த 2 செட்லேயும் காமனான எலிமெண்ட்ஸ் பாருங்கள், இந்த பி இல்லை, சி இருக்குது. இந்த 2 சியும் அடிச்சிடலாம். அடுத்தது இ இல்லை, ஜிஇ இருக்குது, 2 ஜியும் அடிச்சாச்சு. ஹெச் இல்லை. இப்போது இந்த முன்னாடி செட்டில் உள்ளது அப்படியே எடுத்து எழுதிடுவோம். ஈக்குவல் டு பி இ ஹெச். அடுத்தது ஏ மைனஸ் சி. இப்போது இந்த ஏ செட்டில் உள்ளது எழுதியாச்சு, இந்த மைனஸ் போட்டுட்டேன். இந்த சி செட்டில் உள்ளது எழுதியாச்சு. இப்போது இந்த 2 செட்லேயும் காமனான எலிமெண்ட்ஸை அடிச்சிடணும். இப்போது இதில் பி இல்லை, அடுத்தது சி இல்லை, இ ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்குது, அடித்தாச்சு. ஜி இருக்குது, அடிச்சிடுறோம். ஹெச் இருக்குது, அடிக்கிறோம். இனி இந்த பி செட்டில் பேலன்ஸ் உள்ள எலிமெண்ட்ஸை எடுத்து எழுதிடுவோம். பிசி, அவ்வளோதான். இது மொத்தத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும். ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி. இந்த ஏ மைனஸ் பிக்கு ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்து எழுதிக்குவோம். பி இ ஹெச். கொஸ்டினில் யூனியன் இருக்குது, போட்டுக்கிறோம். இந்த ஏ மைனஸ் சி, இந்த இதை அப்படியே எடுத்து எழுதுவோம். பி கமா சி. இந்த 2 செட்டையும் சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு செட்டை இப்போது பி கமா இ கமா ஹெச் ஃபுல்லாக எழுதியாச்சு. இப்போ இதை செக் பண்ணி எழுதுவோம். பி ஆல்ரெடி இருக்குது, வேண்டாம். இந்த சி எழுதிக்குவோம். இதை செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதிக்குவோம். இப்போது நமக்கு கிடச்சிருக்க ஃபஸ்ட் செகண்ட் 2 ஈக்குவேஷனும் சேமாக இருக்கான்னு பாருங்கள். ரெண்டுத்துலேயுமே பிசிஇஹெச் இருக்குது, பிசிஇஹெச் இருக்குது. நமக்கு கிடச்சிருக்க 2 ஆன்சருமே ஈக்குவல். அப்போது இது ரெண்டுத்தையும் எப்படி எழுதணும்னா ஃப்ரம் equation 1 and 2 LHS equal to RHS.
இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்க அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்குவோம். a மைனஸ் b இன்டர்செக்ஷன் c ஈக்குவல் டு a மைனஸ் b யூனியன் a மைனஸ் c. கொஸ்டினில் வெரிஃபை அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்மளும் ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு எழுதியிருக்கலாம். இங்கே ஷோ அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதனால நம்ம ஷோடு ஹென்ஸ் ஷோடு அப்படின்னு எழுதிட்டோம். தட்ஸ் ஆல். சிக்ஸ்த் சம். இந்த சம்மில் ஏபிசி அப்படின்னு 3 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஈக்குவேஷனை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஏபிசி இந்த 3 செட்ஸும் வந்து செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் மாற்றிக்கணும். a equal to set of all x such that x equal to 6n அப்படின்னு ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்குவோம். n belongs to w. wனா ஹோல் நம்பர்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஹோல் நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0 1 2 3 எக்ஸெட்ரா. அடுத்ததாக ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. n less than 6. லெஸ் தென் 6னா 6 வரைக்கும் உள்ள ஹோல் நம்பர்ஸை எடுத்து எழுதணும். இந்த லெஸ் தெனுக்கு கீழே ஒரு அண்டர்லைன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 6ஐயும் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே அண்டர்லைன் கொடுக்கல, அதனால இந்த 6ஐ எடுத்துக்கக்கூடாது. இப்போது எண்ணை எடுத்து எழுதிக்கலாம். எண் வந்து ஹோல் நம்பர், அப்போது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 5. இந்த 6ஐ வந்து எடுத்துக்கக்கூடாது. இந்த x = 6n இருக்கு பாருங்க. இப்போது இந்த எண்ணுக்கு பதிலாக இங்கே உள்ள ஹோல் நம்பர்ஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஏ செட்டை தான் வந்து ரோஸ்டர் ஃபார்மாக மாற்றுறதுனால a = அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்போது இந்த 6 கூட இங்கே உள்ள நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 6 × 0 0. அடுத்தது இந்த எண்ணுக்கு பதிலாக இந்த 1 போடுறோம். 6 1s are 6. அடுத்தது எண்ணுக்கு பதிலாக இந்த 2 போடுறோம். 6 2s are 12. அடுத்தது இந்த எண்ணுக்கு பதிலாக இப்போ 3 போடுறோம். இப்போது 6 3s are 18. இப்போது எண்ணுக்கு பதிலாக 4 போடுறோம். 6 4s are 24. அடுத்தது எண்ணுக்கு பதிலாக 5 போடுறோம். 6 5s are 30. இது ஏ செட். நெக்ஸ்ட் இந்த பி செட்டை வந்து ரோஸ்டர் ஃபார்மாக மாற்றுவோம். x such that x = 2n. இப்போது x = 2n அதை எடுத்து எழுதிக்குவோம். n belongs to n. கேபிட்டல் n இருக்குது. கேபிட்டல் என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். n வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் எங்கன்னு ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 இன்ஃபினிட்டி. இதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 2 less than n less than or equal to 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2லேருந்து 9 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் தான் n. இப்போது இந்த லெஸ் தெனுக்கு கீழே அண்டர்லைன் இல்லாததுனால நம்ம 2ஐ எடுத்துக்கக்கூடாது. அப்போது 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதில் அண்டர்லைன் இருக்கிறதுனால இந்த 9ஐ எடுத்துக்கிறோம். இப்போது n எழுதுவோம். n = 2ஐ எழுதக்கூடாது. இப்போ 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 3 4 5 6 7 8 9. x = 2n. அப்போது இந்த எண்ணுக்கு பதிலாக இந்த நம்பர்ஸை போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். கொஸ்டினில் பின்னு இருக்கிறதுனால நம்ம பி போட்டுக்கிறோம். இந்த 2n இந்த எண்ணுக்கு பதிலாக இந்த எண்ணில் உள்ள நம்பர்ஸை போட்டுக்கிறோம். இப்போது 3ஐ வந்து சப்ஸ்டியூட் பண்ணும் போது 2 3s are 6. இந்த 2nல் எண்ணுக்கு பதிலாக இப்போ 4 போடுறேன். அப்போ 4 2s are 8. இந்த எண்ணுக்கு பதிலாக 5 போடும் போது 5 2s are 10 ஆகுது. அதுபோல் இப்போ எண்ணுக்கு பதிலாக 6 போடும் போது 6 2s are 12. இப்போது எண்ணுக்கு பதிலாக 7 போடும் போது 7 2s are 14. எண்ணுக்கு பதிலாக 8 போடும் போது 8 2s are 16. அடுத்தது 2n எண்ணுக்கு பதிலாக 9 போடுறேன். 9 போடும் போது 9 2s are 18. இது பி செட். அடுத்ததாக இந்த சி செட்டை வந்து ரோஸ்டர் ஃபார்மாக மாற்றுவோம். x such that x = 3n. இப்போது இந்த 3n எடுத்து எழுதிக்குவோம். x = 3n. n belongs to n. nனா நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போது நேச்சுரல் நம்பர்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 4 and so on. அப்புறம் ஒரு கண்டிஷன் 4 less than or equal to n less than 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 less than or equal to அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 4ஐயும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ n = 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது n. இப்போ பாருங்கள், இங்கே லெஸ் தென் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டர்லைன் கொடுக்கல. அப்போது இங்கே 10ஐ எடுத்துக்கக்கூடாது. 4க்கு அப்புறம் 5 6
7, 8, 9. 9ஓட ஸ்டாப் பண்ணிடணும். கொஸ்டின்ல சின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம சி போட்டுக்கிறோம். இப்போ இந்த 3n, இப்போ எண்ணுக்கு பதிலாக இந்த நம்பர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ பாருங்க, 3 × 4, 3 4s are 12. அடுத்தது இந்த எண்ணுக்கு பதிலாக 5 போட போகிறோம். அப்போது 3 5s are 15. அடுத்தது இந்த எண்ணுக்கு பதிலாக 6 போட போகிறோம். அப்போது 3 6s are 18. அடுத்தது இந்த எண்ணுக்கு பதிலாக இப்போ 7 போட போகிறோம். அப்போது 3 7s are 21. அடுத்தது இந்த எண்ணுக்கு பதிலாக 8 போட போகிறோம். 8 3s are 24. அடுத்தது இந்த எண்ணுக்கு பதிலாக இந்த 9 போட போகிறோம். 9 3s are 27. அவ்வளோதான். இப்போது நமக்கு செட் பில்டர் ஃபார்மாக கொடுத்துருந்த கொஸ்டினை ரோஸ்டர் ஃபார்மாக நம்ம மாற்றிட்டோம். இந்த 3 செட்டையும் மாற்றியாச்சு. அடுத்ததாக இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும். ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து எல்ஹெச்எஸ், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ஆர்ஹெச்எஸ். இப்போ நான் எல்ஹெச்எஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறேன். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ இந்த பி இன்டர்செக்ஷன் சி இந்த பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கு பாருங்க, இதை எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு எடுத்து எழுதிக்கங்க. இந்த பிக்கு பதிலாக இந்த பி செட்டில் உள்ளதை எடுத்து எழுதிக்குவோம். 6 8 10 12 14 16 18. கொஸ்டினில் இன்டர்செக்ஷன் இருக்குது, அதனால நம்மளும் இன்டர்செக்ஷன் போட்டுக்குவோம். அடுத்தது இந்த சி செட்டு, அதை எடுத்து அப்படியே எழுதணும். 12 15 18 21 24 27. கொஸ்டினில் இன்டர்செக்ஷன் இருக்குது, அதனால நம்ம இதை இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம். இன்டர்செக்ஷன்னா 2 செட்டுலேயும் உள்ள காமனான எலமெண்ட்ஸை எடுத்து எழுதுறது தான். இப்போது இந்த 2 செட்டுலேயும் காமனான எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது பாருங்கள். இந்த 12, இதுலேயும் 12, அப்புறம் இதில் 18, இதுலேயும் 18. அவ்வளோதான். இப்போது ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம். 12, 18. அடுத்ததாக இந்த மொத்தத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ நான் ஆல்ரெடி எடுத்து எழுதி வச்சுட்டேன். இப்போது இந்த ஏ செட்டுக்கு வந்து இந்த கொஸ்டினில் உள்ள ஏ செட்டில் உள்ளது அப்படியே எடுத்து எழுதி, கொஸ்டினில் இருக்கிற மைனஸை இங்கே எடுத்து போட்டாச்சு. அடுத்ததாக இந்த பி இன்டர்செக்ஷன் சி, இந்த ஆல்ரெடி கண்டுபிடிச்சதை எடுத்து எழுதியாச்சு. இப்படி 2 செட்டுக்கும் இடையில மைனஸ் வந்துட்டாலே 2 செட்லேயும் சேமான எலமெண்ட்ஸை அடிச்சிடணும், கேன்சல் பண்ணிடணும். இந்த 2 செட்டுலேயும் சேமான எலமெண்ட்ஸை அடிச்சிடலாம். இப்போ இங்கே 12, இதுலேயும் 12, இதில் 18, இதுலேயும் 18. அவ்வளோதான். இந்த ஃபர்ஸ்ட் செட்டில் கேன்சல் ஆனது போக மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிடுவோம். 0 6 24 30. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது ஆர்ஹெச்எஸ். RHS equal to A minus B union A minus C. இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் உள்ளதை சால்வ் பண்ணுவோம். இப்போது இந்த ஏக்கு பதிலாக ஏ செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை எழுதிட்டேன். அடுத்தது இந்த மைனஸ்க்கு மைனஸ் போட்டாச்சு. இந்த பிக்கு இந்த பி செட்டில் உள்ளதை எடுத்து எழுதியிருக்கிறேன். இப்படி 2 செட்டுக்கு இடையில மைனஸ்ன்னு வந்துட்டாலே 2 செட்லேயும் காமனான உள்ள எலமெண்ட்ஸை நம்ம வந்து கேன்சல் பண்ணணும், அடிச்சிடணும். இப்போது இந்த 2 செட்டுலேயும் காமனாக எது இருக்குன்னு பாருங்கள், 6. 2த்தையும் அடித்தாச்சு. அடுத்தது இந்த 12, இதுலேயும் அடித்தாச்சு. அடுத்தது இந்த 18, இதுலேயும் 18 அடித்தாச்சு. இந்த ஃபஸ்ட்டு செட்டில் வந்து கேன்சல் ஆனது போக மீதி உள்ள எலமெண்ட்ஸை எடுத்து எழுதுவோம். 0 24 30. அடுத்தது ஏ மைனஸ் சி. இப்போது இந்த ஏக்கு பதிலாக இந்த ஏ செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை எடுத்து எழுதியிருக்கிறேன். அடுத்தது இந்த மைனஸ்க்கு மைனஸ் போட்டுட்டேன். அடுத்தது இந்த சிக்கு இந்த சி செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை எடுத்து எழுதியிருக்கிறேன். இப்போது 2 செட்டுக்கு இடையில மைனஸ்ன்னு வந்துட்டாவே 2 செட்லேயும் காமனான எலமெண்ட்ஸை நம்ம கேன்சல் பண்ணணும், அடிக்கணும். இப்போது இதில் வந்து 12, இதுலேயும் 12 இருக்குது. அடுத்தது இதுலேயும் 18, இதுலேயும் 18, 24, இதுலேயும் 24. அவ்வளோதான். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் செட்டில் பேலன்ஸ் இருக்கிற எலிமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து நம்ம எழுதிடணும். 0 6 30. அடுத்ததா இந்த மொத்த ஈக்குவேஷனையும் நம்ம எடுத்து சால்வ் பண்ணணும். இப்போது நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி.
இப்போது a மைனஸ் பி நம்ம கண்டுபிடிச்சி அந்த ஆன்சர் எடுத்து எழுதிக்கிட்டேன். அடுத்தது யூனியன் போட்டுக்கிட்டேன். அடுத்தது a மைனஸ் சி நான் கண்டுபிடிச்சதை எடுத்து எழுதிட்டேன். இப்போது இந்த 2 செட்டையும் யூனியன் சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு செட்டில் உள்ளது எழுதிடுவோம். 0, 24, 30. அடுத்ததா இந்த செகண்ட் செட்டில் உள்ளதை செக் பண்ணி எழுதிக்குவோம். இந்த 0 இருக்குது எழுத வேண்டாம். இந்த 6 இல்லை எடுத்துக்கலாம். இப்போது இந்த 30 இருக்குது வேண்டாம். இதை நான் செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிட்டேன். இப்போது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிக்க ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும் இதுவும் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ செக் பண்ணுவோம். இந்த 0, 6, 24, 30 இருக்குது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில். அதுபோல் செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் 0, 24, 36 இடம் தான் சேஞ்ச் ஆகிருக்கே தவிர மற்றபடி எல்லா எலமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்குது. அப்போது எப்படி எழுதணும்னா ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS. இப்போது நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். a மைனஸ் b இன்டர்செக்ஷன் c ஈக்குவல் டு a மைனஸ் b யூனியன் a மைனஸ் c. கொஸ்டினில் ஷோ தட் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஹென்ஸ் ஷோடு அப்படின்னு எழுதுவோம். வெரிஃபைடு அப்படின்னு கொடுத்துருந்தா நம்மளும் ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு எழுதியிருக்கலாம். தட்ஸ் ஆல். 7th சம். இந்த ப்ராப்ளத்தில் ஏபிசி அப்படின்னு 3 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் அப்படின்னு a மைனஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு a மைனஸ் பி இன்டர்செக்ஷன் a மைனஸ் சி. இந்த ஈக்குவேஷனை வச்சு இதை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். இங்கே கொடுத்துருக்குற இந்த ஏபிசி இந்த செட்ஸை வந்து சொல்யூஷனில் நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். இந்த ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்ஹெச்எஸ், அதுபோல் இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து ஆர்ஹெச்எஸ். இப்போ நான் இந்த எல்ஹெச்எஸ்ஸை எடுத்து சால்வ் பண்ண போகிறேன். a மைனஸ் பி யூனியன் சி எல்ஹெச்எஸில் இந்த கொஸ்டின் அப்படியே நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். பி யூனியன் சி. இந்த பிக்கு பதிலாக இந்த பி செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் அப்படியே எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது யூனியன். இந்த சிக்கு பதில் இந்த சி செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதிட்டேன். கொஸ்டினில் யூனியன் அப்படிங்கிறதுனால இந்த 2 செட்டையும் சேர்த்து எழுதுவோம். ஃபஸ்ட்டு செட்டில் உள்ளது அப்படியே எடுத்து எழுதிடுவோம். -1, 0, 2, 5, 6. அடுத்தது இந்த செட்டை செக் பண்ணி எழுதுவோம். -1 ஆல்ரெடி இருக்குது, 2வும் இருக்குது, இந்த 5 அதுவும் இருக்குது, 6ம் இருக்குது. அப்போது இந்த 7 தான் இல்லை, அதை எடுத்து எழுதிக்குவோம். இந்த எல்ஹெச்எஸ்ஸை மொத்தமாக அப்படியே எடுத்து எழுதிடுவோம். நான் ஆல்ரெடி எழுதி வச்சுட்டேன். இப்போது a மைனஸ் பி யூனியன் சி. இப்போது ஏக்கு பதிலாக இந்த ஏ செட்டில் உள்ளது எடுத்து எழுதிட்டேன். இந்த மைனஸ்க்கு மைனஸ் போட்டாச்சு. இந்த பி யூனியன் சிக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஆன்சரை எடுத்து எழுதியாச்சு. இந்த 2 செட்டுக்கும் இடையில மைனஸ் வந்திருக்கிறதுனால இந்த 2 செட்டுலேயும் சேமான எலமெண்ட்ஸை நம்ம அடிச்சிடணும். இதில் -2 இல்லை, இங்கே 0, இது 0 இருக்குது. அடுத்தது இங்கே 1 இருக்குது, இங்கே இல்லை. அடுத்தது இங்கே 3 இருக்குது, இங்கே இல்லை. அடுத்தது இந்த 5 இங்கேயே இருக்குது, இங்கேயே இருக்குது. இப்போது இந்த ஃபஸ்ட்டு செட்டில் பேலன்ஸ் உள்ள எலமெண்ட்ஸை எடுத்து எழுதிக்கலாம். ஈக்குவல் டு -2, 1, 3. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது ஆர்ஹெச்எஸில் இதை அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். நான் ஆல்ரெடி எடுத்து எழுதி வச்சுட்டேன். இப்போது இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை சால்வ் பண்ணுவோம். a மைனஸ் பி. இப்போது இந்த ஏக்கு பதிலாக ஏ செட்டில் உள்ளதை எழுதிட்டேன். இந்த மைனஸை போட்டாச்சு. இந்த பி செட்டில் உள்ளதை எழுதிட்டேன். இந்த 2 செட்டுக்கும் இடையில மைனஸ் இருக்கிறதுனால இந்த 2 செட்டுக்கும் சேமான எலமெண்ட்டை வந்து நம்ம அடிச்சிடணும். இங்கே -2 இருக்குது, இங்கே இல்லை, 0 இருக்குது. இப்போ 2த்தையும் அடிச்சிடலாம். அடுத்தது இந்த 1 இல்லை, இந்த 3 இல்லை, இந்த 5 இருக்குது, அடிச்சிடுவோம். இப்போது இந்த ஃபஸ்ட்டு செட்டில் உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். செட் ஆஃப் ஆல் -2, 1, 3. a மைனஸ் சி. இப்போது இந்த ஏக்கு பதிலாக ஏ செட்டில் உள்ளதை எடுத்து போட்டுட்டு அடுத்தது இந்த மைனஸ் அதையும் போட்டாச்சு. அடுத்ததாக இந்த சி. இந்த சிக்கு பதிலாக சி செட்டில் உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இந்த 2 செட்டுக்கு இடையில மைனஸ் இருக்கிறதுனால இதில் காமனான எலமெண்ட்டை நம்ம அடிச்சிடணும். இந்த 2 செட்லேயும் சேமான எலமெண்ட் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த -2 இல்லை, இந்த 0 இங்கே இல்லை, 1 இங்கே இல்லை, 3 இல்லை, 5 ரெண்டுத்துலேயும் இந்த 5 மட்டும்தான் இருக்குது. அதான் நம்ம அடிச்சிட்டோம். இப்போது இந்த ஃபஸ்ட்டு செட்டில் உள்ளதை எடுத்து எழுதிக்கங்க. -2, 0, 1, 3.
அடுத்ததாக ஆர்ஹெச்எஸில் உள்ளது அப்படியே எடுத்து எழுதிடுங்க. ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. இப்போது இந்த ஏ மைனஸ் பிக்கு இந்த ஏ மைனஸ் பியில் கண்டுபிடிச்சது எழுதுங்க. கொஸ்டினில் இன்டர்செக்ஷன் இருக்குது, அதை எடுத்து எழுதிடுங்க. அடுத்ததாக ஏ மைனஸ் சிக்கு நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஆன்சரை எடுத்து எழுதிடுங்க. இந்த ரெண்டு செட்டுக்கும் இடையில இன்டர்செக்ஷன் இருக்குது, அப்போது காமனான எலமெண்ட்டை எடுத்து எழுதணும். இந்த ரெண்டு செட்டுக்கும் இடையில காமனான எலமெண்ட் என்னென்னு பாருங்கள். -2, இந்த 1, அடுத்தது இந்த 3. இப்போது எடுத்து எழுதிக்கோங்க. -2, 1, 3. இது ஈக்குவேஷன் 2. நாம் கண்டுபிடிச்சிருக்கிற ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 ரெண்டோட ஆன்சரும் சேமாக இருக்கான்னு பாருங்கள். -2, 1, 3 ரெண்டுத்துலேயுமே சேமாக இருக்குது. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 LHS ஈக்குவல் டு RHS. கொஸ்டின் உள்ள அந்த ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதிடுங்க. A மைனஸ் B யூனியன் C ஈக்குவல் டு A மைனஸ் B இன்டர்செக்ஷன் A மைனஸ் C. கொஸ்டினில் ஷோ தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்போது நம்ம ஹென்ஸ் ஷோட் அப்படின்னு எடுத்து எழுதிடுவோம். இதே வெரிஃபை தட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு எழுதிருக்கலாம். 8th சம். இந்த சம்மில் ஏபிசி அப்படின்னு 3 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏ மைனஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் உள்ள ஏபி ரெண்டு செட்டை வந்து செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது, சி வந்து ரோஸ்டர் ஃபார்மில் இருக்குது. அப்போது நம்ம ஏபி அதை ஃபஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்மில் மாற்றணும். இந்த ஏ செட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் மாற்றுவோம். ஏ ஈக்குவல் டு set of all y such that y equal to a plus 1 by 2. இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் y நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது a belongs to w, wனா ஹோல் நம்பர். அப்போது a வந்து ஹோல் நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹோல் நம்பர் எங்கன்னு ஸ்டார்ட் ஆகும்? 0, 1, 2, 3 and so on அப்படியே போயிட்டே இருக்கும். அண்ட் a less than or equal to 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது a வந்து 5 வரைக்கும் உள்ள ஹோல் நம்பர்ஸ். அப்போது இந்த 5 நம்ம எடுத்துக்கணும். சொல்யூஷனில் இந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்குவோம். இந்த ஏ செட்டை தான் கண்டுபிடிக்க போகிறோம். y ஈக்குவல் டு a plus 1 by 2. ஏ ஹோல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஏ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 எழுதிக்குவோம். a ஈக்குவல் டு 0, 1, 2, 3, 4, 5. இந்த ஏ வேல்யூ வச்சு தான் ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷனை எழுதிக்குவோம். a plus 1 by 2. இப்போது இந்த ஏக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். இந்த ஏக்கு பதிலாக இப்போ நான் 0 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 0 plus 1 by 2. இப்போது 0வோட 1 ஆட் பண்ணும் போது 1 by 2. அடுத்தது இந்த a plus 1 by 2. இப்போது ஏக்கு பதிலாக 1 போட போகிறேன். 1 plus 1 by 2. இந்த 1 ஆட் பண்ணோம்னா 2 கிடைக்குது. 2 by 2 இதை கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2. இப்போ ஆன்சர் 1. a plus 1 by 2. இப்போது ஏக்கு பதிலாக 2 போட போகிறேன். இப்போது 2 plus 1 by 2. இந்த 2வோட 1 ஆட் பண்ணோம்னா 3. 3 by 2. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அடுத்தது a plus 1 by 2. இப்போ ஏக்கு பதிலாக 3 போடுறேன். 3யோட இந்த 1 ப்ளஸ் பண்ணோம்னா 4. 4 by 2. இந்த 2ஆல் 4 கேன்சல் பண்ணுறேன். 2 2s are 4. அப்போ ஆன்சர் 2. நெக்ஸ்ட் a plus 1 by 2. இந்த ஏக்கு பதிலாக இந்த 4 போடுறேன். 4 plus 1 by 2. இந்த 4ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணோம்னா 5. 5 by 2. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அடுத்ததாக a plus 1 by 2. இப்போ ஏக்கு பதிலாக நான் 5 போட போகிறேன். 5 plus 1 by 2. 5ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணோம்னா 6 by 2. இப்போ இந்த 2ஆல் கேன்சல் பண்ணுறேன். 3 2s are 6. ஆன்சர் 3. இப்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் வந்து ஏ செட்டோடது. அப்போது ஆன்சரில் எடுத்து எழுதிக்குவோம். a ஈக்குவல் டு, இப்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் இந்த ஆன்சர்ஸ், அப்படியே இதை ரோஸ்டர் ஃபார்மில் எடுத்துட வேண்டியது தான்.
1/2, 1, 3/2, 2, 5/2, 3. தட்ஸ் ஆல். இப்போது நம்ம பி செட்டை கண்டுபிடிப்போம். B equal to set of all y such that y equal to 2n minus 1 by 2. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி தான் y கண்டுபிடிக்க போகிறோம். n belongs to w அப்படின்னு சொல்லியிருக்காங்க. wனா ஹோல் நம்பர்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3 and so on. அடுத்ததா n less than 5 அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ n வந்து எதுவாக இருக்கணும்? 5க்கு கீழே உள்ள நம்பர், குறைவான நம்பராக இருக்கணும். இப்போது இந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்குவோம். பி செட்டுங்கிறதுனால b ஈக்குவல் டு போட்டுக்கிட்டேன். y ஈக்குவல் டு 2n minus 1 by 2. n லெஸ் தென் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது n வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3, 4. ஏன்னா 5 போடக்கூடாது. 5 வந்து லெஸ் தென் 5ன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஈக்குவேஷனில் என்னோட வேல்யூவை ஒன்று ஒன்றா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கொண்டு வருவோம். 2n minus 1 by 2. இப்போது இந்த கொஸ்டின் உள்ள 2 அப்படியே போட்டுக்கிட்டேன். இப்போது இந்த எண்ணுக்கு பதிலாக 0வை போட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இன்ட்டு 0 minus 1 by 2. 2 zeros are 0 minus 1 by இந்த 2. 0வில் 1 வந்து மைனஸ் பண்ணோம்னா -1 கிடைக்கும் by 2. அடுத்ததா இந்த கொஸ்டின் உள்ள 2வை போட்டுக்கிட்டேன். இந்த எண்ணுக்கு பதிலாக இப்போ 1 வச்சு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். -1 by 2. 2 1s are 2 -1 by 2. இந்த 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1 கிடைக்கிது. இந்த by 2. அடுத்ததா கொஸ்டின் உள்ள 2 போட்டாச்சு. இந்த எண்ணுக்கு பதிலாக இப்போ 2 போட போகிறேன். -1 by 2. 2 2s are 4 -1 by 2. இப்போது 4லேருந்து 1 மைனஸ் பண்ணோம்னா 3 கிடைக்கிது. 3 by 2. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து 2. இந்த எண்ணுக்கு பதிலாக இப்போ நான் 3 போட போகிறேன். -1 by 2. 3 2s are 6 -1 by 2. இந்த 6லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 5 by 2. இது சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 2n minus 1 by 2. இப்போது இந்த 2க்கு பதிலாக 2 போட்டுட்டேன். nக்கு பதிலாக 4 போட்டிருக்கேன். -1 by 2. 4 2s are 8 -1 by 2. 8ல் 1 மைனஸ் பண்ணோம்னா 7 by 2. b equal to இப்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த ஆன்சரெல்லாம் அப்படியே ரோஸ்டர் ஃபார்மில் எடுத்து எழுதிக்குவோம். -1 by 2, 1 by 2, 3 by 2, 5 by 2, 7 by 2. அடுத்ததா சி வந்து கொஸ்டின்லேயே ரோஸ்டர் ஃபார்ம்லேயே கொடுத்துட்டாங்க. அது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். கொஸ்டினில் ஸோ தட் அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். a மைனஸ் b யூனியன் c ஈக்குவல் டு a மைனஸ் b இன்டர்செக்ஷன் a மைனஸ் c. இதை அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். இந்த ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது LHS, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது RHS. ஃபஸ்ட்டு இந்த LHSஐ எடுத்து தான் சால்வ் பண்ண போகிறேன். இந்த LHSல இந்த ப்ராக்கெட்டில் இருக்குது பாருங்கள். இதைத்தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து சால்வ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த b யூனியன் சியை போட்டுக்கிட்டேன். இந்த பிக்கு பதிலாக இந்த b செட்டில் உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். அடுத்தது இந்த யூனியன் இருக்குது, அந்த யூனியன் எடுத்து எழுதிட்டேன். அடுத்தது இந்த சிக்கு பதிலாக சி செட்டில் இருக்குது பாருங்கள், இதை எடுத்து அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்படி 2 செட்டுக்கு நடுவில் யூனியன் வந்துட்டா இந்த 2 செட்டையும் சேர்த்து எழுதணும். இப்போது ஃபஸ்ட்டு செட்டில் உள்ளது அப்படியே எடுத்து எழுதிடுவோம். -1 by 2, 1 by 2, 3 by 2, 5 by 2, 7 by 2. இப்போது இந்த செட்டை வந்து செக் பண்ணி எழுதுவோம். -1 இல்லை, அப்போ எழுதிக்கலாம். அடுத்தது -1 by 2 இருக்குது, எழுத வேண்டாம். அடுத்தது 1 இல்லை, எழுதிக்கலாம். 3 by 2 ஆல்ரெடி இருக்குது, வேண்டாம். இந்த 2 இல்லை, எழுதிக்கலாம். அடுத்தது இந்த a மைனஸ் b யூனியன் c, இந்த ஃபுல் செட்டையும் எடுத்து எழுதிக்குவோம். நான் இப்போ இந்த கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போது ஏக்கு பதிலாக ஏ செட்டில் உள்ள எலமெண்ட்டை எழுதிட்டேன். அடுத்தது மைனஸ்க்கு மைனஸ் போட்டுட்டேன். இப்போது b யூனியன் சிக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த ஆன்சர் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்படி 2 செட்டுக்கு இடையில மைனஸ் வந்துருச்சுன்னா 2 செட்டுலேயும் காமனான எலமெண்ட்ஸை அடிச்சிடணும். இப்போ நான்
ரெண்டு செட்லேயும் காமனான எலமெண்ட்ஸை அடிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இதில் 1/2 இருக்குது, இதுலேயும் 1/2 இருக்குது, அடிச்சிடலாம். அடுத்தது இதில் 1 இருக்குது, இதுலேயும் 1 இருக்குது, அடிச்சிடலாம். அடுத்தது 3/2, இதுலேயும் 3/2 அடிச்சிடலாம். அடுத்தது இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது, அடிச்சிடலாம். அடுத்தது 5/2, இதுலேயும் 5/2 அடிச்சிடலாம். அடுத்தது இது 3 இல்லை. அப்போது இந்த ஃபஸ்ட் செட்டில் பேலன்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து ஆன்சரை எடுத்து எழுதிக்கலாம். 3. அவ்வளோதான். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் RHS. RHS ஈக்குவல் டு A மைனஸ் B இன்டர்செக்ஷன் A மைனஸ் C. இப்போது இந்த A மைனஸ் பியை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ A மைனஸ் B, இந்த A இருக்குது பாருங்கள், இந்த A செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை அப்படியே எடுத்து எழுதிட்டேன். அடுத்தது மைனஸ், அதை போட்டுட்டேன். அடுத்தது இந்த B செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இப்போது இந்த ரெண்டு செட்டுக்கு இடையில மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டு செட்டுக்கு சேமான எலமெண்ட்ஸை நம்ம கேன்சல் பண்ணிடணும், அடிச்சிடணும். இப்போ பாருங்கள், இதில் 1/2 இருக்குது, இதுலேயும் 1/2 அடிச்சிட்டேன். அடுத்தது 3/2, இதுலேயும் 3/2 அதையும் அடிச்சிடலாம். அடுத்தது இங்கே வந்து 5/2 இருக்குது, இங்கேயும் 5/2, அப்போ அடிச்சிடலாம். வேறு எதுவும் இல்லை. இப்போது இந்த ஃபஸ்ட்டு செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை அப்படியே எடுத்து எழுதிடுவோம். ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1 2 3. இப்போது நெக்ஸ்ட் A மைனஸ் C, இதை சால்வ் பண்ணலாம். இந்த ஏக்கு பதிலாக ஏ செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை எடுத்து எழுதிக்கிட்டேன். அடுத்தது இந்த மைனஸை போட்டாச்சு. இந்த சிக்கு பதிலாக சி செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை எழுதியாச்சு. இந்த ரெண்டு செட்டுக்கு இடையில மைனஸ் இருக்குது. இப்போ ரெண்டு செட்லேயும் சேமான எலமெண்ட்ஸை கேன்சல் பண்ணுவோம், அடிச்சிடுவோம். இப்போ பாருங்கள், இங்கே 1/2, இங்கே 1/2 இல்லை, இங்கே 1, இங்கே 1 இருக்குது. அடுத்தது இங்கே 3/2, இங்கே 3/2 இருக்குது. அடுத்தது இங்கேயும் 2, இங்கேயும் 2 இருக்குது. அடுத்தது 5/2 இல்லை, இங்கே 3, இங்கே இல்லை. இப்போது இந்த ஃபஸ்ட்டு செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை எடுத்து எழுதிடுவோம். ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1/2, 5/2, 3. அவ்வளோதான். இப்போது இந்த மொத்தத்தையும் எடுத்து சால்வ் பண்ணுவோம். A மைனஸ் B இன்டர்செக்ஷன் A மைனஸ் C. இந்த A மைனஸ் பிக்கு வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த ஆன்சர் எடுத்து எழுதிக்கிட்டேன். அடுத்தது இன்டர்செக்ஷனுக்கு இன்டர்செக்ஷன் போட்டுட்டேன். A மைனஸ் C இதை கண்டுபிடிச்சதை இப்போ எழுதிட்டேன். இந்த ரெண்டு செட்டுக்கும் இடையில இன்டர்செக்ஷன் இருக்குது அப்படின்னா காமனான எலமெண்ட்டை எடுத்து எழுதணும். இப்போது எழுதிக்கலாம். ரெண்டுத்துக்கும் காமனான எலமெண்ட் இங்கே 1, இங்கே இல்லை, 2, இங்கே இல்லை, 3. இந்த 3 இங்கே இருக்குது, அது போல் இங்கேயும் இருக்குது. அப்போது எடுத்து எழுதிக்குவோம் ஆன்சரை. ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் போட்டுட்டு 3 போட்டுக்கோங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. நமக்கு கிடச்சிருக்கிற ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2 இதோட ஆன்சரை செக் பண்ணி பார்ப்போம். ஈக்குவேஷன் 1ல் 3 கிடச்சிருக்குது, அதுபோல் ஈக்குவேஷன் 2லேயும் 3 கிடச்சிருக்கு. அப்படின்னா எப்படி எழுதணும்? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 LHS equal to RHS hence sold அப்படின்னு எடுத்து எழுதிடுவோம். Ninth sum, verify A minus B intersection C equal to A minus B union A minus C using Venn diagram. இந்த சம்ல வந்து ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டாங்க, இதுக்கு நம்மள வென் டயக்ராம் வரைய சொல்லியிருக்காங்க. இதுக்கான வென் டயக்ராமை நான் வரைஞ்சி வச்சுட்டேன். இது LHS, இது RHS. ஃபர்ஸ்ட் நம்ம LHS எடுத்து சால்வ் பண்ணுவோம். A மைனஸ் B இன்டர்செக்ஷன் C. இதில் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கு பாருங்க, இந்த B இன்டர்செக்ஷன் C, அதை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து சால்வ் பண்ணணும். எழுதிக்கலாம் B இன்டர்செக்ஷன் C. இதில் நான் 3 சர்க்கிள்ஸ் வரைஞ்சிருக்கேன். இந்த 3 சர்க்கிள்ஸ்க்கும் நேமிங் கொடுப்போம் A B C. LHSக்கு தேவைப்படுற மற்றொரு சர்க்கிள்ஸ்க்கும் நேமிங் கொடுத்துருவோம் ABCன்னு. B இன்டர்செக்ஷன் C, இது B சர்க்கிள், இது வந்து C சர்க்கிள். இப்போது இந்த ரெண்டு சர்க்கிளும் ஓவர்லாப் ஆகுது பாருங்க, இதுதான் இன்டர்செக்ஷன். இதை வந்து நம்ம ட்ரா பண்ணிடணும். இதுதான் B இன்டர்செக்ஷன் C. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல்ல? நெக்ஸ்ட் பார்ப்போம் A மைனஸ் B இன்டர்செக்ஷன் C. இதில் A மைனஸ் அப்படின்னு இருக்குது. அப்போது இந்த A சர்க்கிள் ஃபுல்லாக அப்படியே எடுத்துக்கோங்க. இதில் மைனஸுக்கு அப்புறம் B இன்டர்செக்ஷன் C இந்த இதில் ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த பார்ட்டை மட்டும் நம்ம லெஸ் பண்ணிடணும்.
லெஸ் பண்ணிட்டு மீதி ஏ சர்க்கிளில் ஃபுல்லாக நம்ம ஷேர் பண்ணிடணும். ஓகேங்களா? ட்ரா பண்ணிட்டேன். இந்த பி இன்டர்செக்ஷன் சி அதை மட்டும் விட்டுட்டு மீதி ஏ சர்க்கிள் ஃபுல்லாக நான் ட்ரா பண்ணிட்டேன். பாருங்க, இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஏ மைனஸ் பியை போடுவோம். அதுக்கு சர்க்கிள் ட்ரா பண்ணி வச்சுட்டேன், நேமிங்கை கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஏ சர்க்கிள், அடுத்தது இந்த பி சர்க்கிள், 2 சர்க்கிள் இருக்கு. இந்த ஏ சர்க்கிள்லேருந்து பி சர்க்கிளை அப்படியே ரிமூவ் பண்ணிடணும். இந்த ஏ சர்க்கிளில் இதுலேருந்து இது வரைக்கும் தான் நம்ம ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். நான் சேட் பண்ணுறேன் பாருங்க. இதில் நான் இந்த ஏ சர்க்கிளை மட்டும்தான் சேட் பண்ணியிருக்கேன். பி சர்க்கிளை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்தது ஏ மைனஸ் சி, அதுக்கும் நான் ட்ரா பண்ணி வச்சுட்டேன். இப்போது ஏபிசி 3த்துக்கும் நேமிங் கொடுத்துட்டேன். இப்போது இந்த ஏசி 2 சர்க்கிள் இருக்குது. ஏ சர்க்கிளில் மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு சி சர்க்கிளை அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் பெண்ணால் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பென்சிலால் தான் ட்ரா பண்ணணும். நீட்டாக ட்ரா பண்ணணும். கண்டிப்பாக ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும். நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஏ மைனஸ் சி, ஏ சர்க்கிளில் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த சி சர்க்கிளை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி. இந்த 2 செட்டுக்கு இடையில யூனியன் இருக்குது. அப்போது இந்த 2 செட்டு வரைஞ்சிருந்தோம் பாருங்கள், இந்த 2 ஷேடோ பண்ண இந்த ஏரியாவை சேர்த்து இதில் ஷேடோ பண்ணணும். அவ்வளோதான். இந்த ஏ மைனஸ் பி இதில் ஷேடோ பண்ண இந்த ஏரியாவை இதில் ஷேடோ பண்ணணும். அதே மாதிரி இந்த ஏ மைனஸ் சியில் ஷேடோ பண்ண இந்த ஏரியாவை இதுலேயே சேர்த்து ஷேடோ பண்ணிடணும். நான் இதில் ஏ மைனஸ் பி அதோட வென் டயக்ராமை அப்படியே நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போது இந்த ஏ மைனஸ் சி இருக்குது பாருங்கள், அது எது வரைக்கும் ட்ரா ஆகிருக்கோ அதை வந்து இதில் சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்த நான் சேர்க்கிறேன். இது ஈக்குவேஷன் 2. இப்போ போட்டிருக்க டயக்ராம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும்ல. இப்போது நம்ம போட்டிருக்க ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் சேம் டயக்ராமாக இருக்கணும். இருந்துச்சுன்னா நம்ம போட்டது கரெக்ட். ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டுமே சேமாக இருக்குது. இப்போது எடுத்து எழுதிக்கலாம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS. கொஸ்டினில் வெரிஃபை பண்ண சொல்லியிருந்த அந்த கொஸ்டின் எடுத்து எழுதிக்குவோம். ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி. ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு எழுதிடுங்க. தட்ஸ் ஆல். 10th sum. இந்த கொஸ்டினில் யூ செட், ஏ செட் அண்ட் பி செட் இப்படி 3 செட்டை கொடுத்துட்டு வெரிஃபை டி மார்கன்ஸ் லா ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்லெல்லாம் ஃபார்முலாஸாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை வச்சு வெரிஃபை பண்ணுவோம். இந்த சம்மில் சின்ன சேஞ்ச். அவங்க லாவோட நேமை கொடுத்துட்டாங்க. நம்ம லாவை எழுதணும், எழுதி அதை வெரிஃபை பண்ணி காட்டணும். ஓகேங்களா? ஸோ சிம்பிள், பயந்துடாதீங்க. இப்போது ஃபர்ஸ்ட் லாவை எழுதிக்குவோம். A union B whole dash equal to A dash intersection B dash. இது ஃபஸ்ட்டு. அடுத்தது செகண்ட் லா. இப்போது இங்கே யூனியன் இருக்குங்களா, இப்போ நம்ம இன்டர்செக்ஷன் வச்சு போடுவோம். A இன்டர்செக்ஷன் B whole dash equal to A dash. இங்கே இன்டர்செக்ஷன் இருக்கிறதுனால இங்கே நம்ம யூனியன் போடணும். யூனியன் B dash. இதுதான் டி மார்கன்ஸ் லா ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன். இங்கே யூனியன் போடும்போது இங்கே இன்டர்செக்ஷன் போடணும். இங்கே இன்டர்செக்ஷன் வந்தால் இங்கே யூனியன் போடணும். வெரி வெரி சிம்பிள். இப்போது இந்த ஃபஸ்ட் லாவை நம்ம சால்வ் பண்ணுவோம். இந்த ஃபஸ்ட் லாவை நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். இப்போது இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ். இந்த எல்ஹெச்எஸ்ஸை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். இப்போது இந்த ப்ராக்கெட்டில் உள்ள ஏ யூனியன் பி அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து சால்வ் பண்ணணும். இப்போது ஏ யூனியன் பி எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ ஏக்கு பதிலாக ஏ செட்டில் உள்ளதை கொஸ்டினை பார்த்து எழுதிட்டேன்.
இந்த யூனியனுக்கு யூனியன் போட்டுட்டேன். இந்த பிக்கு கொஸ்டினை பார்த்து இந்த பி செட்டில் உள்ளது எடுத்து எழுதிட்டேன். இப்படி 2 செட்டுக்கு இடையில யூனியன் இருந்துச்சுன்னா இந்த 2 செட்டையும் சேர்த்து எழுதணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செட்டில் உள்ளது அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 7, 8, 11, 12. இப்போ இந்த செட்டில் உள்ளதை செக் பண்ணி எழுதிக்கலாம். இந்த 4 இல்லை எழுதிக்கலாம். இந்த 8 இருக்கு வேண்டாம். இந்த 12 இருக்கு வேண்டாம். இந்த 15 இல்லை. இப்போ 15 எழுதிக்கிறேன். அவ்வளோதான். ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். இப்படி ஹோல் டேஷ் அப்படின்னு வந்துட்டாவே யூனிவர்சல் செட்டை நினைப்பு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம யூ போடணும் யூனிவர்சல் செட்டுக்கு. இந்த டேஷை மறைச்சிடுங்க. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? ஏ யூனியன் பி. அதை மட்டும் இப்போ எடுத்து எழுதுங்க. மைனஸ் டேஷுக்கு பதிலாக மைனஸ் போட்டுட்டோம். அடுத்தது ஏ யூனியன் பி. இந்த யூக்கு பதிலாக கொஸ்டினில் கொடுத்துருக்க யூ செட்டை அப்படியே எடுத்து எழுதிட்டேன். அடுத்தது இந்த மைனஸ்க்கு மைனஸ் போட்டுட்டேன். இந்த ஏ யூனியன் பி நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ஆன்சரை எடுத்து எழுதிட்டேன். இந்த 2 செட்டுக்கு இடையில மைனஸ் இருக்கிறதுனால 2 செட்லேயும் சேமான எலமெண்ட்டை நம்ம வந்து கேன்சல் பண்ணிடணும், அடிச்சிடணும். இப்போது இந்த 2 செட்டுக்கும் சேமான எலமெண்ட் அடிப்போமா? இந்த பாருங்க, இங்கே 7 இருக்குது, அது போல் இங்கே 7, இங்கே 8, இங்கே 8, இங்கே 11, இங்கே 11, இங்கே 12, இங்கே 12. அடுத்தது இங்கே 15, இதுலேயும் 15, இங்கே 4, இதுலேயும் 4. 10, 16. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது RHS. RHS ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன். இதில் ஏ டேஷை தனியாகவும் பி டேஷை தனியாகவும் கண்டுபிடிக்கணும். இப்போது ஏ டேஷ் ஏ காம்ப்ளிமெண்ட் இப்படி டேஷ் இருந்தாவே யூனிவர்சல் செட், அதை நினைவில் வச்சுக்கணும். இப்போது யூ மைனஸ் ஏ அப்படின்னு எழுதிக்கங்க. யூனிவர்சல் செட்டுலேருந்து ஏயை வந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? டேஷ்னு வந்துட்டாலே நீங்கள் வந்து யூவை வந்து நினப்பில் வச்சுக்கணும். இப்போது இந்த டேஷுக்கு பதில் மைனஸ். இந்த பேலன்ஸ் என்ன இருக்குது? டேஷை மறைச்சிட்டோம்னா இந்த ஏ மட்டும் இருக்குது. அந்த ஏ தான் இந்த ஏ. இந்த யூக்கு பதிலாக கொஸ்டினில் யூ செட்டில் இருக்கிற அந்த எலமெண்ட்ஸ் அப்படியே எடுத்து இங்கே எழுதிடுறேன். அடுத்ததாக இந்த மைனஸ்க்கு இந்த மைனஸை போட்டுட்டேன். அடுத்தது இந்த ஏ, இந்த ஏக்கு வந்து ஏ செட்டில் உள்ள அந்த எலமெண்ட்ஸ் அப்படியே இங்கே எழுதிட்டேன். இந்த 2 செட்டுக்கும் இடையில மைனஸ் இருக்குது, அதனால இந்த 2 செட்டுக்கும் சேமான எலமெண்ட்ஸை நம்ம அடிச்சிட போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் 4 இருக்குது, இல்லை, இங்கே 7, இதில் 7 இருக்குது. அடுத்தது இந்த 8, இதுலேயும் 8. அடுத்தது இந்த 11, இதுலேயும் 11, 12, இதுலேயும் 12. இப்போது ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு செட்டில் உள்ள பேலன்ஸ் எலமெண்ட்ஸை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 4, 10, 15, 16. இதுதான் ஏ டேஷ். அடுத்தது பி டேஷ் பார்க்கலாம். இப்போது இந்த பி டேஷ் இப்படி டேஷ் வந்துட்டாவே யூனிவர்சல் செட்டை நினப்பில் வச்சுக்கணும், யூ. இந்த டேஷுக்கு பதிலாக இந்த மைனஸை போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த டேஷை மறைச்சிடுறேன். இந்த டேஷை மறைச்சிட்டா மீதி இந்த பி மட்டும் இருக்குது. அந்த பி எடுத்து இங்கே போட்டுடுவோம். இப்போது யூனிவர்சல் செட் அது கொஸ்டினை பார்த்து அப்படியே எழுதிட்டேன். இந்த மைனஸ்க்கு மைனஸ் போட்டுட்டேன். இந்த பி எலமெண்ட்டு கொஸ்டினை பார்த்து அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இதுலேயும் மைனஸ் இருக்குது. அப்போது 2 செட்லேயும் சேமான எலமெண்ட்ஸ் அடிச்சிடலாம். 4 அடித்தாச்சு. அடுத்தது 8, அடுத்தது இந்த 12, அடுத்தது இந்த 15. இப்போது இந்த ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற பேலன்ஸ் எலமெண்ட்ஸை எடுத்து எழுதிக்குவோம். 7, அடுத்தது இந்த 10, அடுத்தது இந்த 11, அடுத்தது இந்த 16. அடுத்ததாக ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். இந்த ஏ டேஷில் கண்டுபிடிச்சதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிட்டேன். அப்புறம் இன்டர்செக்ஷன் அதை அப்படியே போட்டுட்டேன். இந்த பி டேஷ் இப்போ கண்டுபிடிச்ச அதை எடுத்து எழுதிட்டேன். இந்த 2 செட்டுக்கும் இடையில இன்டர்செக்ஷன் இருக்குது. இப்போது இந்த 2 செட்டுக்கும் காமனான எலமெண்ட்டை எடுத்து எழுதணும். இப்போ பாருங்கள், இதில் எது காமனாக இருக்குது? இந்த 10, இதுலேயும் 10. அடுத்ததாக இதில் 16, இதுலேயும் 16. இப்போது ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம். 10, 16. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் செக் பண்ணி பாருங்கள். 10, 16, இதுலேயும் 10, 16. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2, LHS = RHS.
hence verified. Next, second subdivision, A intersection B whole dash equal to A dash union B dash. இப்போ இது LHS, இது RHS. இப்போ நான் ஃபர்ஸ்ட் LHS கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ LHS ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் B ஹோல் டேக்ஸ் போட்டாச்சு. ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத தான் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது A இன்டர்செக்ஷன் B இதை எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போது இந்த ஏக்கு பதிலாக இந்த ஏ செட்டில் உள்ளது கொஸ்டினை பார்த்து எழுதிக்கிட்டேன். அடுத்தது இந்த இன்டர்செக்ஷனை போட்டுட்டேன். அடுத்ததாக இந்த பி செட்டு கொஸ்டினை பார்த்து அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இந்த ரெண்டு செட்டுக்கும் இடையில இன்டர்செக்ஷன் இருக்கிறதுனால சேமான எலமெண்ட்டை எடுத்து எழுதிக்குவோம். இப்போது இந்த ரெண்டுத்துலேயும் 8 இருக்குது. அடுத்ததாக 12 ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 8, 12. நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ். இப்படி ஹோல் டேஷ் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம யூனிவர்சல் செட்டை ஞாபகத்தில் வச்சுருக்கணும். மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்படி ஹோல் டேஷ் அப்படின்னு வந்துட்டாலே யூனிவர்சல் செட்டை நினப்பில் வச்சுருக்கணும். அடுத்தது இந்த டேஷ் அப்படியே மறைச்சிக்கோங்க. இப்போ மறைச்சிட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்குது? ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போது அதை எடுத்து எழுதுவோம். மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த யூக்கு பதிலாக கொஸ்டினில் உள்ள யூ செட் அப்படியே எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது இந்த மைனஸ்க்கு மைனஸ் போட்டாச்சு. ஏ இன்டர்செக்ஷன் பி நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த ஆன்சரை எடுத்து எழுதிட்டோம். இப்போது இந்த ரெண்டு செட்டுக்கும் இடையில மைனஸ் இருக்குதா? இந்த செட்டுலேருந்து இந்த செட்டை வந்து மைனஸ் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இதுலேயும் 8 சேமான எலமெண்ட். அப்போ அதை அடிச்சிடலாம். அடுத்தது இதுலேயும் 12, இதுலேயும் 12. இப்போது இந்த செட்டில் உள்ள பேலன்ஸ் எலமெண்ட்ஸை அப்படி எடுத்து எழுதுவோம். ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 4, 7, 10, 11, 15, 16. Next, A dash union B dash. RHS equal to A dash union B dash. இப்போ இந்த A dash ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். இப்படி டேஷ் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம யூனிவர்சல் செட்டை நினப்புல வச்சுருக்கணும். மைனஸ் ஏ. இப்போது இந்த யூனிவர்சல் செட்டை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது மைனஸ். அடுத்தது இந்த ஏ செட். கொஸ்டினில் உள்ள ஏ செட்டை அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இப்போது இந்த ரெண்டு செட்டுக்கும் சேமான எலமெண்ட்டை அடிச்சிடணும். இப்போ பாருங்கள், இதில் ரெண்டுத்துலேயும் 7 இருக்குது. 7. அடுத்தது 8, 8. இங்கே 11, இதுலேயும் 11. இங்கே 12, இதுலேயும் 12. இப்போது இந்த ஃபஸ்ட்டு செட்டில் உள்ளதை எடுத்து எழுதிக்குவோம். ஈக்குவல் டு 4, 10, 15, 16. அடுத்தது பி டேஷ். இப்படி டேஷ் வந்துட்டாலே நம்ம யூனிவர்சல் செட்டு போட்டுடணும். அடுத்தது மைனஸ். அடுத்தது இந்த பி. இந்த யூக்கு பதிலாக கொஸ்டினில் உள்ள யூ செட்டை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது மைனஸ். இந்த பிக்கு பதிலாக கொஸ்டினில் உள்ள பி செட்டை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இதுலேயும் ரெண்டு செட்டுக்கு இடையில மைனஸ் இருக்குது. அப்போது இந்த ரெண்டு செட்டில் காமனான எலமெண்ட்டை எடுத்து அடிச்சிடணும். இப்போது இந்த ரெண்டுத்துக்கும் காமன் எலமெண்ட் என்னன்னு பாருங்கள். இந்த 4, இந்த 4. அடுத்தது இந்த 8, 8, 12, 12, 15, 15. இந்த ஃபஸ்ட்டு செட்டில் அடிப்பட்டது போக மீதி இருக்குது பாருங்கள். அந்த பேலன்ஸ் எலமெண்ட்ஸை எடுத்து எழுதிக்குவோம். ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 7, 10, 11, 16. A dash union B dash. இப்போது இந்த ஏ டேஷ்க்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஏ டேஷோட ஆன்சரை எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது யூனியன் அப்படியே போட்டாச்சு. அடுத்தது பி டேஷ். இந்த பி டேஷில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த வேல்யூ அது அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இந்த ரெண்டு செட்ஸுக்கு நடுவில் யூனியன் இருக்குது. அதனால இந்த ரெண்டு செட்ஸையும் சேர்த்து எழுதணும். இந்த ஃபஸ்ட்டு செட்டில் உள்ளது அப்படியே எடுத்து எழுதிடுங்க. 4, 10, 15, 16. அடுத்தது இந்த செட்டில் உள்ளதை செக் பண்ணி எழுதிடுங்க. இந்த 7 இல்லை எழுதிக்கலாம். இந்த 10 இருக்குது வேண்டாம். இந்த 11 இல்லை எழுதிக்குவோம். 16 இருக்குது வேண்டாம். இது செகண்ட் ஈக்குவேஷன்.
இந்த எல்ஹெச்எஸ்ல கண்டுபிடிச்சது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த 2 ஈக்குவேஷனும் சேமா இருக்கான்னு பாருங்க. 4, 7, 10, 11, 15, 16. அதுபோல் இங்கேயும் 4, 10, 15, 16, 7, 11. இந்த எலமெண்ட்ஸோட பிளேஸ் தான் சேஞ்ச் ஆயிருக்கே தவிர மற்றபடி எல்லா எலமெண்ட்ஸும் எல்லா நம்பர்ஸும் அப்படியே இருக்குது. எழுதிக்குவோம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 LHS equal to RHS, A intersection B whole dash equal to A dash union B dash. Hence verified. That's all. இதோட இந்த சமம் முடிஞ்சிருச்சு. 11th sum. Verify A intersection B whole dash equal to A dash union B dash using Venn diagram. இந்த கொஸ்டின்ல இந்த ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இதுக்கான வென் டயக்ராம வரைய சொல்லியிருக்காங்க. இதுல இது LHS, இது RHS. இப்போ இந்த LHS எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். இப்போ LHS ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் B ஹோல் டேஷ் அப்படின்னு போட்டிருக்கேன். இதுல இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கு பாருங்க A இன்டர்செக்ஷன் B. இதை தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அப்புறம் தான் இந்த மொத்தத்தையும் எடுத்து நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் இதுக்கு தேவையான வென் டயக்ராம்ஸை நான் வரைஞ்சி வச்சுட்டேன். இந்த LHSக்கு 2 வென் டயக்ராம் தேவைப்படுது. A இன்டர்செக்ஷன் B அதுக்கு ஒரு வென் டயக்ராமோ, A இன்டர்செக்ஷன் B ஹோல் டேஷ் அதுக்கு ஒரு வென் டயக்ராமோ, 2 வென் டயக்ராம் வரைஞ்சிட்டேன். இந்த பெரிய பாக்ஸ் வந்து யூனிவர்சல் செட், இந்த சர்க்கிள் வந்து A செட், இந்த சர்க்கிள் வந்து B செட். இதுல தான் நமக்கு கொடுத்திருக்க ஈக்குவேஷனை ஷேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் A இன்டர்செக்ஷன் B சால்வ் பண்ணலாம். இந்த மொத்த பாக்ஸும் வந்து யூனிவர்சல் செட், அதுக்குள்ள A செட் அண்ட் B செட் 2 செட் இதுக்குள்ள வரைஞ்சிருக்கேன். இது A, இது B. U, இதுவும் U. மின்குட்டி எடுத்து எழுதியாச்சு. A இன்டர்செக்ஷன் B, இது A சர்க்கிள், இது B சர்க்கிள். இது ரெண்டும் ஓவர்லாப் ஆகுது பாருங்க. இதுதான் இன்டர்செக்ட் ஆகிற இடம். இந்த இடத்துல தான் நம்ம ஷேர் பண்ணணும் A இன்டர்செக்ஷன் Bக்கு. AB இந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல A இன்டர்செக்ஷன் B. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் A இன்டர்செக்ஷன் B ஹோல் டேஷ். இந்த பெரிய ஏரியா வந்து யூனிவர்சல் செட். அதில் வந்து இந்த A இன்டர்செக்ஷன் B இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுது பாருங்க. இந்த ஏரியாவை தவிர்த்து மீதி எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணிடணும். இது எப்படி பண்ணலான்னு பாருங்க. A இன்டர்செக்ஷன் B ஹோல் டேஷ் அப்படின்னா இந்த A இன்டர்செக்ஷன் B அது ஆன இடம் மட்டும் தவிர்த்து மீதி யூனிவர்சல் செட்டில் அத்தனையும் நம்ம ஷேர் பண்ணிடணும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்குவோம். அடுத்தது RHS. RHS ஈக்குவல் டு A டேஷ் யூனியன் B டேஷ் அப்படின்னு எழுதிட்டு தேவையான டயக்ராம்ஸை நான் ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுட்டேன். இது U, இது வந்து A, இது B. அது போல இதுக்கு எழுதிடுவோம். U, A, B. A டேஷ் யூனியன் B டேஷ். இதில் A டேஷ்க்கு ஒரு டயக்ராமும் B டேஷ்க்கு ஒரு டயக்ராமும் போடணும். ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு டயக்ராம், மொத்தம் 3 டயக்ராம் போடணும். இது A டேஷ், இது B டேஷ். இந்த யூனிவர்சல் செட்டில் இந்த A சர்க்கிளை தவிர்த்து மீதி எல்லா இடத்துலையும் நம்ம ஷேர் பண்ணிடணும். இப்போ பாருங்க, இது போலத்தான் ட்ரா பண்ணணும். ஆனால் நீங்கள் பென்சிலால் ட்ரா பண்ணணும். உங்களுக்கு கிளியராக வீடியோவில் தெரியணுங்கிறதுக்காக நான் பென்னால் ட்ரா பண்ணிட்டு இருக்கிறேன். ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும். ஓகேங்களா? இது போலலாம் கலர் இங்க் இதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. உங்களுக்காக வீடியோவில் புரியணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. A டேஷ், A டேஷ்னா A சர்க்கிளை தவிர்த்து மீதி ஃபுல் யூனிவர்சல் செட்டையும் நம்ம வந்து ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் B டேஷ். இந்த B டேஷும் அது போல தான் இந்த B சர்க்கிளை அப்படியே விட்டுட்டு ஃபுல் யூனிவர்சல் செட்டையும் ட்ரா பண்ணிடணும். இப்போ பாருங்க,
இங்கே நான் பி சர்க்கிள் அப்படியே விட்டுட்டு ஃபுல் யூனிவர்சல் செட்டையும் நான் ஷேட் பண்ணிட்டேன். அடுத்ததா இந்த ஃபுல் செட்டையும் இப்போ நம்ம ட்ரா பண்ணணும். ஏ டேஷ் யூனியன் பி டேஷ், இதுக்கெல்லாம் நேமிங் கொடுத்துக்குவோம். யூ, இது ஏ, இது பி. இதை எப்படி போடணும்னா இந்த ரெண்டு செட்டையும் சேர்த்து அப்படியே இங்கே போட்டுடணும், அவ்வளோதான். இந்த ரெண்டு செட்டிலையும் எதெல்லாம் நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து இதில் ட்ரா பண்ணிடணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல? இப்போ எப்படி வரையலான்னு பாருங்கள். ட்ரா பண்ணியாச்சு. இது போல தான் நம்மளோட டயக்ராம் இருக்கணும். இந்த ரெண்டு செட்டிலையும் யூனிவர்சல் செட்டு ட்ரா ஆகிருக்கு, அது போல் இதுலேயும் ட்ரா பண்ணிட்டோம். இதில் இந்த இது ட்ரா ஆகலை, அதே போல் இதுலேயும் ட்ரா பண்ணல. அடுத்தது இந்த பி சர்க்கிள் இதில் ட்ரா ஆகிருக்குது, அது போலவே இதுலேயும் ட்ரா பண்ணியாச்சு. அது போல் இதில் ஏ சர்க்கிள் இதில் அது போலவே இதில் ட்ரா பண்ணிட்டோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. போட்டிருக்கிற ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 டயக்ராம்ஸ் வந்து சேமாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். இந்த ஈக்குவேஷன் 1ல் வந்து இந்த ஓவர்லாப் ஆன இந்த ஏரியா, இந்த பார்ட் வந்து சேட் ஆகலை. அது போல் இந்த ஈக்குவேஷன் 2லையும் இந்த ஓவர்லாப் ஆன இந்த பார்ட் வந்து சேட் ஆகலை. எழுதிக்கலாம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 LHS ஈக்குவல் டு RHS. இப்போ ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்குவோம். A இன்டர்செக்ஷன் B ஹோல் டேஷ் ஈக்குவல் டு A டேஷ் யூனியன் B டேஷ். கொஸ்டினில் வந்து வெரிஃபை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு எடுத்து எழுதிடலாம். இதோடு இந்த சம்மம் முடிஞ்சிடுச்சு. இந்த எக்ஸசைஸில் உள்ள எல்லா சம்மும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களை அடுத்த எக்ஸசைஸில் சந்திக்கிறேன். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.